பாக்டீரியாவில் 2 நோய்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இந்த அக்கி அப்படிங்கிற நோய்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய நோய்கள் வந்து பரவிட்டு இருக்கு. அதுலேயுமே இந்த நோயுமே பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த நோய்கள் எப்படி பரவுது, சேம் டைம் இதுக்கான கண்டுபிடிப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஓகே, டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ், அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி சுவாலஜிக்கான நம்ம டெய்லியுமே ஹனிபி ஹனி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹனிபி ஹனி சீரீஸில் நம்ம நியூ சிலபஸ் வைஸ் சிலபஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளுமே டெய்லியுமே அப்டேட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலியல் மூலம் பரவும் நோய்கள். ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய நோய்கள் வந்து பரவிட்டு இருக்கு. அதுலேயுமே இந்த நோயுமே பரவிட்டு இருக்கு. அப்போ வைரஸ்கள், பாக்டீரியா, ஃபங்கை இந்த 3 மூலமா மனிதர்கள், மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து பரவுது. ஸோ இந்த நோய்கள் எப்படி பரவுது, சேம் டைம் இதுக்கான கண்டுபிடிப்புகள் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எய்ட்ஸ். ஸோ இந்த எய்ட்ஸை பொறுத்த மட்டும் எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க, முதல்ல எந்த நாட்டில் கண்டுபிடிச்சாங்க, யாரு கண்டுபிடிச்சாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நோய் காரணி அப்படின்னு பார்க்கும்போது பாக்டீரியா, வைரஸ். இப்போ பாக்டீரியாவில் 2 நோய்கள் வந்து அவைலபிளாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கொனரியா, 2வது நோய் வந்து சிபிலிஸ். அதே மாதிரி நோய் பரப்பும் நுண்ணுயிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கொனரியாவை பரப்பக்கூடிய நுண்ணுயிரி எது அப்படின்னு பார்க்கும்போது நியாசிரியா கொனரியா, இதுதான் வந்து இந்த கொனரியா நோயை வந்து பரப்புது. அதே மாதிரி சிபிலிஸ் நோயை வந்து எந்த நுண்ணுயிரி பரப்புது அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெப்போனிமா பல்லினம், இந்த நுண்ணுயிரி வந்து இந்த சிபிலிஸ் நோயை பரப்புது. அதே மாதிரி நோய் பரவக்கூடிய முறை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கொனரியாவை பொறுத்த மட்டும் நேரடி பாலியல் தொடர்பு மூலம் பரவுது. அதே மாதிரி சிபிலிஸ்லேயுமே நேரடி பாலியல் தொடர்பு மூலமா பரவுது. நெக்ஸ்ட், பாதிக்கப்படும் திசுக்கள் மற்றும் உறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கொனரியா நோயால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்புகள், திசுக்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிறுநீர் புறவழி குழாய் பாதிப்பு. அதே மாதிரி சிபிலிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பிறப்பு உறுப்பின் தோல், அதே மாதிரி தேய்மானம் வந்து ஏற்படுது. சேம் டைம் இதனுடைய சிம்டம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலுறுப்பு வழியாக திரவம் வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப பெயினா வந்து இருக்கிறது. அதே மாதிரி சிபிலிஸ் நோயில வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிறப்புறுப்பில் புண், அதே மாதிரி தோலில் வீக்கம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இந்த பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய கொனரியா நோயில வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி வைரஸ் நோயுமே வந்து இருக்கு. அப்போ நோய் காரணி அப்படின்னு பார்க்கும்போது வைரஸ். ஸோ நோய் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிறப்புறுப்பில் கொப்பளம், அக்கி மாதிரி இருக்கக்கூடியது. நோய் பரப்பும் நுண்ணுயிரி எதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது மனித பாப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸ் தான் இந்த கொப்பளம், அக்கியை வந்து பரப்புது. நோய் பரவும் முறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாலியல் உறவு மூலம் தோலிலிருந்து தோலுக்கு பரவுதல், அதாவது ஸ்கின்ல இருந்து ஸ்கின்னுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தனித்தனியே ஆண் மற்றும் பெண் இன உறுப்புகளில் வந்து பரவுது. அறிகுறிகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா பிறப்புறுப்பின் வழியாக இரத்தம் வெளியேறுதல், அதிகமான எரிச்சல், அதே மாதிரி ரொம்ப பெயினா இருக்கிறது. இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இந்த அக்கி அப்படிங்கிற நோய்க்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த பாக்டீரியா நோய்னா என்ன, வைரஸ் நோய்னா என்ன, கொனரியானா என்ன, சிபிலிஸ்னா என்ன, அதே மாதிரி பிறப்புறுப்பில் கொப்பளம், அக்கினா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த எய்ட்ஸ் நோயை எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்க பணியாற்றக்கூடிய லூக் மாண்டக்னர், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1983ல HIV வைரஸை ஃபர்ஸ்ட் பிரித்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த நோய் 1983ல ஹண்டாய் அப்படிங்கிற, அதாவது ஹண்டாய், அமெரிக்காவில் வந்து இந்த ஹண்டாய் ஒரு நகரம் இருக்கு. இந்த நகரத்துல தான் 1981ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்போ அந்த வைரஸை பிரித்து எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1983ல HIV வைரஸை வந்து பிரித்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி
1981 இந்த நோயை வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ 81 கண்டுபிடிக்காங்க, 83 இந்த வைரஸை பிரிச்சு எடுக்காங்க. அதே மாதிரி 1986 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் 1986 கண்டுபிடிக்காங்க. ஓகேவா? ஸோ அமெரிக்காவில் 1981 கண்டுபிடிக்காங்க, 1983 அந்த வைரஸை கண்டுபிடிக்காங்க, 1986 நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்காங்க. ஓகேவா? அப்போ இப்போ வரைக்குமே வந்து இந்த எய்ட்ஸ் நோய்க்கு வந்து மருந்து இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுற மாதிரி வேக்சின் வந்து கண்டுபிடிக்கல. சேம் டைம் அப்பப்போ சரியாத மாதிரி மெடிசனோ டேப்லெட்டோ வேக்சினோ வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ தடுப்பூசி அப்படின்னு பார்க்கும்போது ஆர்வி 144 மருந்து 2003 சோதனைக்காக தாய்லாந்து நாட்டில இருந்து வழங்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2011 வழங்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது தடுப்பூசி ஆர்வி 144 மருந்து 2003 சோதனைக்காக தாய்லாந்து நாட்டில் வந்து வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி 2011 அதனுடைய ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய நோய்கள் வைரஸ், பாக்டீரியா அண்ட் ஃபங்கை மூலமா வந்து பரவுனாலுமே ஒரு சில நோய்களுக்கு இப்போ வரையிலுமே மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஓகேவா? அதை அப்பப்போ சரி பண்ற மாதிரி தான் இருக்க தவிர கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு வேக்சினேஷனுமே வந்து கிடையாது. சேம் டைம் எய்ட்ஸை பொறுத்த மட்டும் இப்போ வரைக்குமே அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வேக்சினேஷனுமே வந்து கண்டுபிடிக்கல. இப்போ கேன்சருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு நாடு வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவுமே வந்து நமக்கு வந்தால் மட்டும்தான் அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் எய்ட்ஸ் நோய் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். கொனரியானா என்ன, அதே மாதிரி சிப்லிஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டவுட்னு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. சேம் டைம் டெய்லியுமே நம்ம கணி சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.